இப்ப 100 நாள்ல திமுகவை சேர்ந்தவர்கள் யாருன்னா ஒருத்தரை இவங்களால கைது செய்ய முடிஞ்சுதா? அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் கைது செய்ய முடிஞ்சுதா? ஏவா வேலை ட்ரை பண்ணாங்க, அவள் தான் அவர் டக்குன்னு பறந்து போய் சிங்கப்பூர்ல படுத்துட்டு முன்ஜாமீன் வாங்கிட்டார். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து அஇஅதிமுக கூட போறாரு அப்படின்ற ஒரு செய்தி வருது. திமுக என்ன நினைக்குதுன்னா, செந்தில் பாலாஜி மூலம் நமக்கு கிடைத்த லாபத்தை விட நம்ம கட்சிக்கு கிடைத்த அவப்பெயர் ஜாஸ்தின்ற மாதிரி அவங்களுடைய சீனியர் அமைச்சர்கள்லாம் பேசுறாங்க. ஃபைல் இருந்தா அது ஓபன் பண்ணி தான் ஆகணும், அதற்கான தண்டனை வாங்கி தரணும். அதுக்கு தானே அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஊழல் செஞ்சாங்கன்னா அவங்க தண்டனை வாங்கி தரதாங்க இந்த அரசாங்கத்தினோட வேலை. ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு, அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. நீங்க வந்து போதை வசதிகளை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சட்டமன்றத்துல கேள்வி எழுப்புறாரு. உடனே வந்துச்சு, இல்ல அன்னைக்கு திமுக ஆட்சியில் தான் இருந்தது, அன்னைக்கு போதை வசதிகளை போய் ஃப்ரீயா கேட்டாரு அப்படின்னு சொன்னார். அதாவது சரத் சொல்ற உதயநிதி கேட்கிறாரு, உடனே சரத் அது பதில் சொல்றாரு. கோர்ட்ல இருக்க கேஸுக்கு நீங்க எப்படி சரத் அங்க உறுப்பினர் கேள்வி எழுப்ப முடியும்? நான் கொளத்தூர்ல போய் 3 நிமிஷம் தான் போட்டேன், பேசினேன், கொத்து புரோட்டா போட்டாங்க, நேரடியா கொளத்தூர்ன்றதை மென்ஷன் பண்ணிட்டார். அப்ப இதை வந்து முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் தான் அவர் இண்டிகேஷன் பண்றான்றது தெளிவாயிடுச்சு. இப்ப நீங்க இதை தூக்கிட்டு போயிட்டு ஏவா வேலை பேசுனது, இந்த பிரச்சனையை முதல்ல ஆரம்பிச்சது மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் சார் அவர்கள் தானே. சட்டசபையில வந்து சட்டசபையில யார கேட்டாங்க? திமுகவை சட்டசபைக்குள்ள வந்து ஆரம்பிச்சதுதான் சொல்றேன். யார கேட்டாங்க அவர் தவறுதலாக சொல்லவே இல்லையே. அவர் வந்து அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்ச உடனே தான் இது வந்து பூதாகரமா அடுத்தடுத்த கண்டென்ட் நோக்கி நகருது. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று இந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில அமைப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சரி, இன்னைக்கு நயினார் அவர்கள் பேசின பேச்சுக்கு துரைமுருகன் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறார். நயினாரை கை வைத்தால் தாவேகாவினுடைய ஆட்சி ஒரே நாளில் முடிந்துவிடும் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை வந்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா நயினார் அவர்கள் பேசிய வார்த்தை சரியானதா அப்படிங்கிறத வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா அவர் பேசினது தவறுன்னு எல்லா பத்திரிகைகளுமே வந்து சுட்டி காட்டியிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? கலை மற்றும் கலாச்சாரம் அப்படிங்கிற பிரிவோட நீங்க அமைப்பாளரா இருக்கீங்க, இந்த கலாச்சாரம் சரியானதா? இல்ல, அவர் வந்து பொதுவாக பேசுறது வந்து நீங்க வந்து தொடர்பு படுத்தி பேசுறீங்க. இதே திரிஷா சம்பந்தமா திரிஷா வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்றப்ப நயனார் அவர்கள் சொன்னாரு, அது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு குரல் வந்து கட்சியிலேருந்தே கிளம்பிச்சு. யார் பண்ணாங்கன்னா, குஷ்புலேருந்து வானதி மேடம் வந்து அன்னைக்கு அண்ணாமலை நம்மளோட இருந்தார், அவர்லேருந்து எல்லாருமே எதிர்ப்பு குரல் வேணும்னா அது மனம் பிடித்திருந்தால் நான் வருந்துகிறேன்னு சொல்லிட்டார். இதுவும் வந்து நான் யதார்த்தமாக தான் பேசுகிறேன், தமிழுடைய கட்டமைப்புல தான் பேசுறேன், அது உங்களுக்கு புண்படுத்தி இருந்தா நான் வந்து வருந்துகிறேன்னா அதுக்கு மறுப்பு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். இது வந்து ஒரு நிமிஷம் மறுப்பு அப்படிங்கிறது வந்து, அதாவது அவங்க ஒரு இன்டென்ஷன்ல பேசுறாங்க, நீங்க அதை வந்து வேற இன்டென்ஷனோட தொடர்புபடுத்துறதுனால தான் இந்த பிரச்சனை. இல்ல, அவர் பேசினதை வேணா நான் ஆடியோ உங்ககிட்ட வீடியோ வந்து நான் காட்டுறேன். அதுல வந்து அவர் சொல்லியிருந்த ஒரு விஷயம், அப்பா எங்கன்னு வந்து சட்டசபையில தேடினா எப்படிங்க, அப்பா எங்கன்னா அம்மா கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு வந்து சரி. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த பிரச்சனையை முதல்ல ஆரம்பிச்சது மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் சார் அவர்கள் தானே. சட்டசபையில வந்து சட்டசபையில யார கேட்டாங்க? திமுகவை சட்டசபைக்குள்ள வந்து ஆரம்பிச்சதுதான் சொல்றேன். யார கேட்டாங்க? அவர் தவறுதலாக சொல்லவே இல்லையே. அவர் வந்து அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்ச உடனே தான் இது வந்து பூதாகரமா அடுத்தடுத்த கண்டென்ட் நோக்கி நகருது. அதுக்கப்புறம் உதயநிதி அவர் வெளியில வந்து உங்க பொண்டாட்டியை காணோம், உங்க மகனை காணோம், அதெல்லாம் போய் தேடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு வார்த்தையை விடுறாங்க. திருப்பி இந்த மாதிரி வரப்ப இந்த பிரச்சனைகள் பெருசா போயிட்டே இருக்கு. குறிப்பா சொல்ல போனா சுதந்திர தின திரிஷா அவர்கள் வந்து சிறப்பு அழைப்பாளர் அழைக்கப்பட்டதா நிறைய கட்சிகள் வந்து முகம் சுழிச்சன. இதெல்லாம் வந்து வச்சுதான் அவர் பேசினாருன்னு சொல்ல, அவர் வந்து யதார்த்தமா பேசினாரு, அது மனம் புரிஞ்சுதான் வருந்துகிறோம்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு. பாஜகவுக்குன்னு ஒரு நற்பெயர் இருக்கு. திமுக எப்பவுமே இப்படிதான் பேசுவாங்க, ஆபாசமான, ஏன்னா முரசொலி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையே வந்து ஆபாசமான ஒரு பத்திரிகை அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு திமுகவும் அந்த மாதிரிதான் பேசும். அதுல இருக்கிறவங்க வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அளவுக்கு வந்து நயினார் அவர்கள் நீங்க திமுகவோட பாஜக ஸ்பீச்சை வந்து நீங்க ஒப்பிடுறது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இல்ல, நீங்க வந்து அவங்க அப்படி பேசுறாங்க, ஏன்னா அது அவங்களுடைய ஜீன் அப்படின்னு எல்லாருக்கும் சாதாரண மக்களுக்கு கூட தெரியும். ஆனா பாஜகவுக்குன்னு ஒரு நற்பெயர் இருக்கு இல்லையா, அதை வந்து கெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு இதுல? பெண்களுக்கு அவர் பேசுறது சரின்னு சொல்றீங்க? சரி தப்புன்றது இல்லைங்க, அதுக்கு விளக்கத்தை அவர் சரியா தவறா இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க.
அதற்கான விளக்கம் அவர் தாங்க கொடுத்தாரு. அது சரி தப்புன்னு சொல்றதுக்கு நான் யாருங்க? ஒருத்தர் பேசிட்டாருன்னா அதற்கான விளக்கத்தை அவர் தான் கொடுக்குறோம். நீங்க பேசுறது ரைட்டா தப்பான்னு அவர்கிட்ட தான் நீங்க கலாச்சாரம் சரியானதா ஒரு கலாச்சார அமைப்பாளர் இல்ல. இது வந்து கலாச்சாரத்துக்கும் பண்பாடுக்கும் இதிகாசங்களுக்கும் இதெல்லாம் கம்பேர் பண்ண வேண்டிய தேவையில்லைங்க. இது வந்து ஒரு மேடையில 10 பேர் இருக்கிறப்ப அந்த மேடையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. அது உங்களுக்கு புண்படுத்தி இருந்தா மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கடந்து போயிடணும், அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து நீங்க அப்படி எடுத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இதுலயும் வந்து பேசுறதெல்லாம் எடுத்தா காது கொடுத்து கேட்க முடியாது. இது மாண்புக்கு முதலமைச்சர் இது வாயில் நல்லா வந்துட போகுது அப்படின்னாரு. அதோட ஒரு ஆபாசமான சொல்லு இருக்கா? இதோட ஒரு ஆபாசமான சொல்லுது. அப்புறம் வந்து இங்க டான்ஸ் இப்படியே ஆடுறோம் நாங்க, அப்படி அப்படி என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறோம் பாருங்க அப்படின்னு ஒரு ஆபாசமான ஒரு நோக்கி நகர்ந்தாரு. மேடையில சொல்ற ஒரு விஷயங்களை நீங்க பொது வழியில வந்து கலப்பது தேவையற்றது ஒண்ணு. ரெண்டாவது, அதற்கான விளக்கத்தை அவர் உடனடியாக கொடுத்துட்டாரு. அது மனம் புரிஞ்சுட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு. முடிஞ்சிருச்சு. அடுத்த பிரச்சனைக்கு வரணும். அதையே பிடிச்சிட்டு பேசிடுறதுல எந்த லாபமும் கிடையாது. இன்னைக்கு சட்டசபையில பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்னது போலதான் அப்பாவை காணோம்னு சொல்லிட்டு சட்டசபையில தமிழக முதல்வர் வந்து கேட்ட ஒரு விஷயம். சரி, அதுக்கு அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து துரை சந்திரசேகரன் எம்எல்ஏ திமுகவில் இருக்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க மாமா, அதாவது பூண்டி கலைவாணர் அப்படின்னு சொல்லி அது பெயர் சொல்லாம எங்க மாமா இருக்கிறாரு அப்படின்னாங்க. மரிய வில்சன் அவர்களை வந்து எங்க ஊருக்கார பையன் தான், எனக்கு மாப்பிள்ளை முறை தான் வேணும் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு விதம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா என் அப்பா வக்கீல என் மாமா வக்கீல அப்படிங்கிற ஒரு வந்து சட்டசபையே வந்து திசை மாறி போயிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உண்மைதான். பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து அங்க பொது வழியில நகைச்சுவை விதமா பேசுறது அப்படின்னா துரை ஏவாவேலு கூட சொன்னாரு, என்னுடைய மருமகன் தான் அவரு அப்படின்னு சொன்னாரு. நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் எங்களோட கூட படிச்சவர் தான் அவரு, நாங்க எல்லாம் ஒன்னா இருந்தவங்க தான் அப்படின்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து சட்டசபையில வந்து எல்லாருமே சண்டை போடணுன்ற எந்த அவசியம் கிடையாதுங்க. சட்டசபைன்றது ஒரு கலகலப்புக்கான ஒரு விஷயமும் கூட. மக்கள் பிரச்சனையும் பேசிக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து அது மேற்கோள் காட்டுறதுல பெரிய தவறா இருக்க மாதிரி தெரியல. சட்டசபைனா மக்கள் சபாநாயகர் இது அவை குறிப்புல இருந்து நான் எடுக்கிறேன். அதெல்லாம் அவை குறிப்புல ஏறாதுங்க. நகைச்சுவையா சொல்ற விஷயங்கள்லாம் அவை குறிப்பு. அவர் நகைச்சுவையாக சொல்லவே இல்லையே. அதாவது இது வந்து நீங்க வந்து அப்பான்னு சொல்ற கண்டென்ட் வேற. அது வந்து மாண்புகு முன்னாள் முதலமைச்சர் சொன்னா வேற, எம்எல்ஏ மாண்புகு முதலமைச்சர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை சொல்லிட்டு 2 சொன்னார். நான் குளத்தூர்ல போய் 3 நிமிஷம் தான் போட்டேன், பேசினேன், கொத்து புரோட்டா போட்டாங்க, நேரடியா குளத்தூர்ன்றதை மென்ஷன் பண்ணிட்டார். அப்ப இதை வந்து முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் தான் அவர் இன்டிகேஷன் பண்றான்றது தெளிவாயிடுச்சு. இப்ப நீங்க இதை தூக்கிட்டு போயிட்டு ஏவாவேலு பேசுனது, இப்ப நீங்க சொன்ன எம்எல்ஏ பேசுனதுல நீங்க கம்பேர் பண்ண முடியாது. எம்எல்ஏ தெளிவா தான் சார் சொன்னாரு. அவர் பெயரை குறிப்பிட்டே சொன்னார். அவரோட பெயர் சொல்லுங்க மாமான்னா பெயர் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அதாவது அது வந்து மாமா மச்ச முறையில மேற்கோள் காட்டி பேசுறாங்க. நீங்க அந்த இந்த கம்பாரிசனை அதுல பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நான் வந்து வச்ச கேள்வியே சார், இந்த மாதிரி வந்து முறைகளை சொல்லி இந்த சட்டசபை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது அவங்க பேசுறது, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் இதை மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஒரு சபை இன்னைக்கு தெளிவாக காலையில இருந்து மாலை 5 மணி வரைக்கும் வந்து சட்டசபை கலகலப்பாக போகிறதா இல்ல திசை மாறி போகிறதா? திசை மாறி போகிறது அப்படின்றது கூட சபாநாயகர் சொல்றாரு. ஏவாவேலு அவர்கள் வந்து பெருமையா பேசிக்கிட்டே இருக்க கூட சபாநாயகர் குறுக்கிடுறாரு, உங்களோட பெருமைகள் பேசுறதுக்கான இடங்கள் இது கிடையாது, மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசுங்க. 1-2 பேரும் முறைகளை வைத்து பேசுறதுனால சட்டசபை வந்து சரியா நடக்கலன்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து என்னைக்கு இல்லாத அளவு சட்டசபை வந்து நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. நீங்க தவறுதலான ஒரு வார்த்தையை நீங்க விட்டுட்டாலோ இல்ல அசிங்கமா எதனா பேசிட்டாலோ அது நேரடியா லைவ் கட் பண்ணவே முடியாது, நீங்க மாட்டிப்பீங்க. ஸோ எல்லாருமே கண்ணியம் தவறாம தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். மரிய வில்சனே நீங்க மாட்டிக்கிட்டாரு, தேவையில்லாம பேசி ஜெபமாலை எடுத்துட்டு போயிட்டு நான் என் லாங்குவேஜ் விட்டுதான், இந்த லாங்குவேஜ் தான் வரும், தமிழை விட கிறிஸ்தவ மதம் என் மதமே பெரியதுன்னு சொன்ன உடனே பயங்கர கண்டன குரல் வந்து மறுநாள் அப்படியே பம்பிட்டார். இல்லை நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன், இதுவாகிட்டேன், எனக்கு வந்து எல்லாரும் வேணும், மூத்த உறுப்பினர்களுடைய அட்வைஸ்லாம் கேட்டு நாங்கள் செயல்படுவோம்னு சொல்கிறார். ஏன்னா நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் வந்து சட்டசபையில் சண்டை போட்டுக்கிட்டாலோ சட்டப்போட்டில் அடிச்சுக்கிட்டாலோ முன்னாடி வந்து மக்களுக்கு அது தெரியாமல் இருந்துச்சு. இப்போ டிஎம்கே பீரியடில் ஏடிஎம்கே பீரியடில் லைவே குறிப்பிட்ட லைவு, டிஎம்கே பீரியடில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களையும் பெருமைப்படுத்துகிற விஷயங்களை மட்டும் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க லைவ்ல. அங்கே சபையில் எக்ஸாக்டாக என்ன நடக்குது நமக்கு யாருக்குமே தெரியாது. பட் இன்னைக்கு தாவேக்கா வந்து அதை நம்ம பாராட்டுறது ஒரு விஷயத்த பாராட்டணும். ஏன்னா லைவ் ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறதுனால யாரும் தவறான வார்த்தைகளையோ இல்லை யாரும் வந்து அசிங்கமான ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறதோ. இப்போ கூட அன்னைக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் சண்டை வருது. என்ன சண்டை வருது? நாங்கள் வந்து 2023 தான்
போதை சம்பந்தமான ஒரு 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 அமைப்பை ஆரம்பித்து நாங்கள் வந்து அதற்கான ஒரு போலீஸ் அதிகாரியை போட்டோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாருன்னா நம்ம உதயநிதி சொல்கிறார். உடனே ஆதவ சின்ன இல்லை இது வந்து ஜெயலலிதா பீரியட்லேயே போடப்பட்டுச்சு, போதை ஒழிப்புக்குன்னு தனியாக ஒரு குழுவை போட்டு நாங்கள் அப்பயே பண்ணிட்டோம், ஜெயலலிதா அம்மா பண்ணாங்கன்னா உடனே உதயநிதி சொல்கிறாரு இல்லைங்க 2023 தான் இதற்கான அமைப்பை, அதுக்கு முன்னாடி தேவையில்லாமல் இருந்துச்சு, 2023 தான் இந்த போதை ஒழிப்பு சம்பந்தமான ஒரு போலீஸ் குழுவை வந்து நாங்கள் போட்டோம். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இன்றைக்கு சென்னை போலீஸ் கமிஷனர் இருக்காரு அமல்ராஜ், அவர் தான் அதுக்கு தலைவராக இருந்தார், நீங்கள் அவரே கேளுங்க. அப்போ வந்து இப்போ போன ஆட்சியில் ஃபுல்லாக போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, போன ஆட்சி போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறதுனால தான் சிறப்பு அதிகாரியை அமல்ராஜை போட்டோம். அந்த அமல்ராஜ் தான் நீங்கள் இன்னைக்கு வந்து சென்னை போலீஸ் கமிஷனராக போட்டிருக்கீங்க. அப்போ வந்து அவர் வந்து போதை தடுப்பு வந்து சரியாக செயல்படாத ஒருத்தரை தூக்கி நீங்கள் சென்னை கமிஷனராக எப்படி போட்டீங்க? இதெல்லாம் நமக்கு எப்படி தெரிய வருதுன்னா லைவாக இருந்தனால தெரிய வருது. இதே பழைய இதுவாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஆதை வச்சு நான் பேசுறது மட்டும் கட் பண்ணி இதெல்லாம் எடுத்துருவாங்க. இப்போ லைவ் போகிறதுனால எக்ஸாக்டா என்ன நடக்குதுன்றது தெரியுது. கண்டிப்பா சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல சட்டசபையில இன்னைக்கு பேசின ஒரு விஷயம், அதுக்கு தமிழக முதல்வரே சொல்லியிருந்தாரு. இந்த ஊழல் அப்படின்னு பேசும்பொழுதே திமுகவினர் வந்து கோவப்பட்டாங்க. அதுக்கு வந்து முதல்வர் வந்து பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லிஸ்ட் எல்லாமே வந்து டேபிள்ல இருக்கு, தமிழக முதல்வருடைய டேபிள்ல இருக்குன்னு நிதியமைச்சர் சொன்ன உடனே அதுக்கு தமிழக முதல்வரே நேரடியாக பதில் சொன்னார். அவர் வந்து சும்மா மேம்போக்கா போகும்போது சொல்லிட்டு போகல, அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டோட ஃபைல்ஸ் மட்டும் என்னோட டேபிள்ல இருக்கு, அதை என்ன ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. ஓபன் பண்ணுவேன், ஆனா அது ஓபன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குங்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு டேபிள்ல இருக்கு, ஃபைல்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு, அப்புறம் ஏன் தாமதம்? யார் தாவேக்காவா? அவங்கதான் கேட்கணும். அதாவது சட்டசபையில தெளிவா டிஎம்கே பீரியட்ல ஊழல் செய்த எல்லா அமைச்சர்களையும் வந்து நாங்க வந்து கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுத்தாங்க. வேலுமணி அவர்கள் வீட்டில் ரைடு விட்டாங்க, தங்கமணி, வீரமணி எல்லா வீட்லேயும் ரைடு போனாங்க. ஆனால் யாரையுமே கைது பண்ணவே இல்லை. அவங்க யாரையுமே வந்து சொத்து கொழுப்புகள் லஞ்சம் வாங்கினவர்களை கைது பண்ணல. நீதிமன்றத்தில் கூட அவங்க வந்து துப்புரவு பணியாளர்லாம் வந்து நீங்கள் டிஎன்பிசி வழியாக எடுக்காமல் டைரெக்டாக அப்பாயின்ட் பண்ணிங்கன்னு சொல்லி கூட நீதிமன்றம் கூப்பிட்டு வச்சிருக்கு. அது எதை நோக்கி இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு. அது இப்போ தாவேக்கா என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செய்வதையும் விட மாட்டோம், ஊழல் செஞ்சவங்களையும் விட மாட்டோம்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சொல்கிறார். இப்போ 100 நாளில் திமுகவை சேர்ந்தவர்கள் யாருன்னா ஒருத்தரை இவங்களால கைது செய்ய முடிஞ்சுதா? அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் கைது செய்ய முடிஞ்சுதா? ஏவா வேலை ட்ரை பண்ணாங்க, அவள் தான் அவர் டக்குன்னு பறந்து போய் சிங்கப்பூரில் படுத்துட்டு முன்ஜாமீன் வாங்கிட்டார். செந்தில் பாலாஜிக்கு சுத்து போட்டாங்க. அவர் போய் ஜாமீன் ஒவ்வொன்றுத்துக்கும் ஜாமீன் வாங்கிட்டு வராரு. தொடவே முடியல அவரை. அவரோட தம்பி என்னாச்சு அசோக் அரெஸ்ட் பண்ணனா, அசோக்கே அரெஸ்ட் பண்ண முடியல. இன்னைக்கு திருவல்லிக்கேணியில் அந்த கேஸே டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க. அந்த தேர்தல் முறைகேடு கேஸுன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் நீங்கள் கேஸே இல்லை வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து வேறு உதயநிதி அவர்களை நான் அரெஸ்ட் பண்ணி அவர் தஞ்சாவூருக்கு பிக்னிக் பிக்னிக் போட்டு வந்தேன். அது உதயநிதி கேலியா சொல்றாரு, நான் தஞ்சாவூருக்கு பிக்னிக்கு கூப்பிட்டு போய் எங்களுக்கு பிக்னிக் கூப்பிட்டு வந்தாங்க, இப்படி தெரிஞ்சா நான் தஞ்சாவூர்ல இருந்திருப்பேன், தேவையில்லாமல் வந்து போகிற வழியெல்லாம் எனக்கு வந்து ஜூஸை வாங்கி குதிதான் வாங்கிது போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு படங்காற்ற அரசாக தான் பார்க்குறேன். இன்றைக்கு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண போறாங்க. இப்போ ஜெயலலிதா மாதிரி கலைஞர் அரெஸ்ட் பண்ணாங்க. எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க? விடிய காலம் 3 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக நல்லதோ கெட்டதோ அவங்க உள்ளே போய் கலைஞர் போய் இருந்தார். அதுக்கப்புறம் வாஜ்பாய் அவர் தலையிட்டு பெரிய சட்ட போராட்டம்லாம் பண்ணி அவர் வெளில வந்தார். இதே ஜெயலலிதா அம்மையாவே கலைஞர் அரெஸ்ட் பண்ணுறாரு. முன்னாடியே சொல்லிட்டாங்க ஜெயலலிதா மட்டும் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்க ப்ரிப்ளான்டாக இருந்தாங்க. நேராக போனாங்க, அரெஸ்ட் ஆனாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க, 15 நாள் ஜெயிலில் இருந்தாங்க, ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்தாங்க. அப்போ நீங்கள் வந்து நான் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லா இடத்துலையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஃபுல்லாக கொண்டு சும்மாவே திமுக காரங்க ஆடுவானுங்க, சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு அவர் உதயநிதி அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா அங்கங்கே ரோட்டில் போகிறவரனை போட்டு அடிக்கிறான், கதையெல்லாம் மூடுறான். இங்க இருந்து அவர் தஞ்சாவூர் போறப்ப கட்சி ஊர்வலம் மாதிரி அங்கங்க ஒருத்த வந்து ஜூஸ் பாட்டில கொடுக்குறான், சாப்பாடு கொடுக்குறான். மிகப்பெரிய எழுச்சியை தாவேக்காவுக்கு உண்டு பண்ணிடுச்சு. தூங்கி இருந்த திமுகவுக்கு ஒரு எழுச்சியை உண்டு பண்ணது தாவேக்கா தான். அப்ப டேபிள்ல இருக்குது இந்த பூச்சாட்டி காட்டுற வேலையெல்லாம் இந்த விஜய் சார் பண்ணக்கூடாது. டேபிள்ல இருந்தா குற்றம் செஞ்சாருன்னா அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, இதானே கேட்கிறோம். இல்ல அதுக்கான டைம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிருக்காங்க. ஏங்க டைம் நீங்க குற்றம் செஞ்சவர் சொல்லிட்டீங்க, குற்றம் செஞ்சவரை நீங்க திருப்பி சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுத்துட்டீங்க, சட்டசபை உறுப்பினராக அவர் இருக்காரு. இன்னைக்கு வந்து நம்ம கில்லி சரத்து நீங்க வந்து போதை வசதிகளை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புறாரு. ஒரு ஒரு உறுப்பினர் கேள்வி எழுப்புறாரு. உடனே வந்துச்சு இல்ல அன்னைக்கு திமுக ஆட்சியில் தான் இருந்தது, அன்னைக்கு போதை வசதிகளை போய் ஃப்ரீயா கேட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அது சரத் சொல்றாரு, உதயநிதி கேட்கிறாரு, உடனே சரத் அது பதில் சொல்றாரு.
பதில சொல்லிட்டு டக்குன்னு என்ன சொல்றோம்னா, உங்களை மாதிரி மனித மேம்பாட்டு துறையில நாங்க 88 கோடி 880 கோடி நாங்க வந்து ஊழல் லஞ்ச பணம் வாங்கல, அதனால நாங்க வந்து கேஸ் வாங்கல அப்படின்னு சொல்லி கே நேரு சொன்னோம்னா, கே நேரு ஒன்னே என்ன சொல்றாரு, என்ன கேள்வி கேட்டாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, இது கோர்ட்ல இருக்கிறத நீங்க சட்டசபையில பேசக்கூடாது. சரத் பதில் சொல்லியிருந்தாரு சார். அதுதாங்க, கோர்ட்ல இருக்க கேஸுக்கு நீங்க எப்படி சரத் அங்க உறுப்பினர் கேள்வி எழுப்ப முடியும்? 880 கோடி வந்து அவர் வந்து ஹைகோர்ட்ல ஜாமீன்ல இருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். அது சம்பந்தமான ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ். அது சட்டசபையில பேச முடியாது. ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அது மேற்கோள் காட்டி பேச முடியாது. அதுதான் கே நேரு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, டேபிள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா, ஆந்தென்டிக்கா இருக்குல்ல, விரைவு நடவடிக்கை எடுக்குங்க, குற்றம் செஞ்சா கைது பண்ணுங்க. கைது பண்ணதான் நாங்களே எதிர்பார்க்கிறோம். திமுக அவ்வளவு ஊழல் பண்ணதுல அவ்வளவு பணத்தை சம்பாரிச்சாங்க, கைது பண்ணா எங்களை மேல ஆட்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான் சொல்றோம். நீங்க கைது, நீங்க வந்து பாம்பை உள்ள வச்சுட்டு பாம்பை வெளியே விட மாட்டேன்றீங்களே, சும்மா படம் காட்டினே இருக்கீங்களா, நாங்க பாம்பு வெளியே விட்டுறோம். பாம்பு வெளியே விடுங்க. செந்தில் பாலாஜியை ட்ரை பண்ணி மூக்கு உடைச்சிட்டீங்க, ஏவாவில் ட்ரை பண்ணி மூக்கு உடைச்சிட்டீங்க. போக்குவரத்துறை அமைச்சருக்கு வந்து தமிழ்நாடு குற்றப்பிரிவுக்கு கேஸ் ஃபைல் பண்ணி சிவசங்கர் அலைய விட்டீங்க, அவரையும் தொடல. யாரையுமே கைது பண்ணாத ஒரு அரசு தாங்க இந்த அரசு. யாருன்னா ஒருத்தர் கைது பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, வரவேற்கிறோம். இன்னைக்கு சட்டசபையில பேசிட்டு இருக்கும் பொழுதே வந்து, ஏன்னா தாவேக்கா புதுசு, அவங்களுக்கு வந்து சட்டசபையினுடைய மாண்புகள் எல்லாமே இப்பதான் கத்துக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பைத்தியம் மாதிரி பேசுறாங்க அப்படின்னு வந்து தாவேக்காவை திமுகவினர் வந்து முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே பேசினதுக்கு, அது இல்லாம அவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு வந்து அதுக்கு சபாநாயகர் எச்சரிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமும் இவங்க தாவேக்காவினரை திமுக அடிக்க போயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அசம்பிளில அவ்வளவு எல்லாமே தெளிவாக தெரிகிறது. ஆனா திமுகவினர் அங்க பாருங்க, அவர் அடிக்கிறதுக்கு வராங்க, அதையே வந்து நீங்க காட்டவே இல்லை அப்படின்னு ராஜ்மோகன் அப்பவே கேட்டாரு. ஆனா ஏன் அதை வந்து காட்டல? என்ன காரணத்தினால? நடக்கக்கூடியது தாவேக்கா அரசு தானே. தாவேக்கா அரசு தான் இருக்குது. அது ரிலே என்ன பிரச்சனையில வச்சிருக்காங்க, எந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க, எந்த டிவி வாங்கி, முன்னாடி தூர்தர்ஷன் பண்ணியிருந்தாங்க, டிடி தான் ரிலே பண்ணியிருந்தாங்க. டிடி எப்படின்னா காலையில போய் வச்சாங்கன்னா கேமரா, ஈவினிங் வரையும் எடுத்துட்டு ஃபுட்டேஜை கொடுத்துட்டு போயிடுவாங்க. எந்த டிடி நீங்க கேட்டீங்களோ அவங்க ஃபுட்டேஜ் டோட்டலா டேப்பு கொடுத்துருவாங்க, அதுல இருந்து எடுத்து அவங்க கொடுத்துருவாங்க. இப்படிதான் இருந்துச்சு முன்னாடி. இப்ப வந்து யாருக்கு கொடுக்குறாங்க என்ன? இப்ப ராஜ்மோகனே சில பேட்டியில சொல்றது நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய இது வரலன்னு பார்த்தாங்க, நான் உடனே போய் இல்லைங்க அவங்க வந்து ரிலே பண்ணலன்னு ஏன் கேட்டேன், பட் அவங்க வந்து சொல்லலை, எங்களுக்கு இனிமேல் அப்படி நடக்காதுன்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. இது எதனால இது ரிலே ஆகல, ஏன் காட்டப்படலைன்ற விளக்கத்தை தாவேக்கா தான் கொடுக்கணும், நம்மளால அது கொடுக்க முடியாது. சரி, இன்னைக்கு 51 இடங்கள்ல தமிழகத்தில் ரெய்ட் நடந்திருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இன்னைக்கு சோதனை நடத்தியிருக்காங்க. இதுல முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜியினுடைய உதவியாளர் காசி அவர்களுடைய வீட்டிலும் இன்னைக்கு வந்து ரெய்ட் நடந்திருக்கு, அவருடைய அலுவலகத்திலும் வந்து ரெய்ட் நடந்திருக்கு. அது இல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பான நண்பர்களான அவர்களுடைய வீட்டிலும் வந்து இன்னைக்கு ரெய்ட் நடந்திருக்கு. மொத்தமா வந்து 51 இடங்கள்ல ரெய்ட் நடந்திருக்கு. இதுல செந்தில் பாலாஜி வந்து எந்த இடத்துலயுமே இல்ல, அதாவது அப்ஸ்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் முழா வந்துட்டு இருக்கு. அடுத்தது லஞ்ச ஒழிப்புத்துறை, ஏன்னா இன்னைக்கு வந்து அருணா IPS மாத்திட்டாங்க. இப்ப இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அடுத்தடுத்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆனா ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது மட்டும், ஏன்னா 41 பேர் ஏற்கனவே 41 இடங்கள், இன்னைக்கு 51 இடங்கள், ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒண்ணுமே ரிசல்ட் இல்லாத முன்னாடியே சொல்லிட்டேன். 41 பேரை வந்து பண்ணி செந்தில் பாலாஜியா வந்து லஞ்சம் வாங்கியிருக்காரு, ஊழல் பண்ணியிருக்காருன்றது முகாந்திரம் இருக்கு, அவர் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி காவல்துறை எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லி வர்றோம். கோர்ட்ல போய் அவங்க ஸ்டே பண்ணி உடைக்கிறாங்க. அதை குறிப்பிட்ட டேட் வரையும் நீங்க வந்து அவருக்கு வந்து நீங்க வந்து அவர் வந்து கைது செய்யப்படக்கூடாது, ஸ்டேவை உடைக்கிறாங்க. நீதித்துறையில ரொம்ப பெரிய லெவலாக செலவு பண்ணி திமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி போன வாட்டி 41 இடம், நீங்கள் 51 இடம் பண்றீங்க, பண்ணி அதற்கான ஆவணங்களை சப்மிட் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணாருன்னா சந்தோஷம் தாங்க. யார் ஊழல் பண்ணலைன்னு அவர் சொல்லவே முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். பட் சட்டப்பூர்வமான நிரூபிக்க முடியாத ஒரு இதுல வந்து ஒரு அரசாங்கமே தோக்குதுங்க, தனிநபர் தோக்கல, ஒரு அரசாங்கம். ஏன்னா நான் வந்து பஸ் கண்டக்டர் வேலைக்கு வந்து பணம் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் சொன்னாரா? அப்போ எவ்வளவு பெரிய விஷயம். அது வந்து கோர்ட்டும் அனுமதிச்சுது. அது அந்த ஜட்ஜு, அந்த புண்ணியவான் ஜட்ஜுன்னு யாருன்னு எங்களுக்கும் தெரியாது, கோர்ட்டும் அதை அனுமதிச்சுது. மறுபடியும் இடி உள்ள வந்தது. இடி உள்ள வந்து எதை பண்ணாங்கன்னா சட்டவிரோதமான பணம் பரிமாற்றம்னு சொல்ற கேஸ்ல தான் உள்ள வந்து அவரத்துக்கு உள்ள போட்டாங்க.
இந்த கேஸ் இன்னும் நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸ் என்னது 2400 பேர் சாட்சியங்கள் சொல்லிட்டு அவங்க இங்கிலீஷ்ல கொடுக்குறாங்க. 2400 பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ்ல வேணும்னு சொல்லி மறுபடியும் கேஸ் இழுத்தடிக்கிறாங்க. இதெல்லாம் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை தெளிவா பயன்படுத்துறாங்க. ஓப்பனா சொன்னா அது ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா நம்ம சட்டத்துல என்னென்ன ஓட்டைகள் இருக்கோ அது பெரிய பெரிய லாயர் கபில் சிபில்ல இருந்து நம்ம வந்து வாசுனி முகுல் வாசுனிக்குல இருந்து சொல்லிட்டு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, பூஷன்ல இருந்து எல்லாரையும் வச்சுக்கிட்டு உடைச்சு அது பண்றாங்க. இப்பயும் ரைடு பண்ணியிருக்காங்க. ரைடு பண்ணி அதற்கான ஆவணங்களுக்கு எடுத்து கொடுத்து அதை மூலம் வந்து செந்தில் பாலாஜியை வந்து கைது செய்து அவருடைய சொத்துக்களை அரசாங்க உடைமையாக்கணும் தான் நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு திமுகவே செந்தில் பாலாஜி கை விட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இவரு செந்தில் பாலாஜி அதிமுகவுக்கு போக போறாரு. ஆமா, இப்ப எடப்பாடி கூப்பிட்டுருக்காரு கூட சொல்றாங்க, வேலுமணி கொஞ்சம் டம்மி பண்ணி இவரை வளர்க்கலான்னு கூட சொல்றாங்க. அது எந்த உண்மைன்னு தெரியல. திமுகவை ஏன் வேடிக்கை பாக்குறாங்கன்னா, செந்தில் பாலாஜி தனிப்பட்ட முறையில் சம்பாரிச்ச இந்த பணத்துக்காக ஒரு கட்சியே வந்து அசிங்கப்பட்டு இருக்கோம். என்னைக்கு செந்தில் பாலாஜி கட்சி உள்ள சேர்த்தமோ அன்னில இருந்தே திமுக பிரச்சனை தானே வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர் எடுத்துட்டு போய் ஜெயில போட்டு அவர் திமுக ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கட்சிகளுக்கு சீனியர் பர்சன் அவங்க சொல்லுவாங்க. திமுக இருக்கிறவங்களை விட அதிகமான பிரச்சனையை அவர் மாற்றார். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து அஇஅதிமுக கூட போறாரு அப்படின்ற ஒரு செய்தி வருது. ஏன் அப்படின்னா திமுக என்ன நினைக்குதுன்னா, செந்தில் பாலாஜி மூலம் நமக்கு கிடைத்த லாபத்தை விட நம்ம கட்சிக்கு கிடைத்த அவப்பெயர் ஜாஸ்தின்ற மாதிரி அவங்களுடைய சீனியர் அமைச்சர்கள்லாம் பேசுறாங்க. அதனால அவங்க அந்த மாதிரி வந்து விலகி நிற்கிறாங்க. இன்னைக்கு கூட வந்து திமுக அவர்கள் ஒன்றாக குடும்பம் செந்தில் பாலாஜி விலகி போறாரு, பின்வக வழியா வெளியே போயிடுறாரு, அவர் யாருக்கிட்டையும் பேசுறது இல்லை அப்படின்ற செய்திலாம் வருது. அப்போ வந்து அவர் ஏதோ ஒரு கட்சி நிழலுக்கு போய் தான் ஆகணும், தாய் கழகத்துக்கே போறாரா இல்லை தேசிய கட்சிகளுக்கு எதுனா போறாரா நமக்கு இன்னும் தெரியாது. பட் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து உப்பு தின்னா அதுக்கு தண்ணி குடிக்கணும். அதற்கான சட்ட வரைமுறை என்ன எடுத்து அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அது தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் மாற்றே இல்லை. அது தாவேக்கா வந்து செந்தில் பாலாஜி ஆகட்டும், மகேஷ் பொய்யாமொழி ஆகட்டும், சேகர் பாபு ஆகட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, இன்னொரு அமைச்சர், அந்த 3 பேர், அது கூட இன்றைக்கி கூட ஒரு தனியார் பத்திரிகையில் ஒரு தலைகள் வந்துச்சு, 3 நிச்சயம் 3 லட்சியம் 1 நிச்சயம். அண்ணாதுரை சொன்னாருக்கு பாருங்க, அரிசிக்கு 3 படி அரிசி லட்சியம், ஒரு படி நிச்சயம் இருக்கு. அது அப்படியே டைட்டிலாக போட்டு கூட கொடுத்துருந்தாங்க இந்த 3 அமைச்சர்கள் பேரை போட்டு. அப்போ வந்து இவங்க பழிவாங்க நடவடிக்கையா அந்த கண்டென்ஷனுக்குள்ள நம்ம போகலை. நம்ம போகிற ஒரு விஷயம், கண்டிப்பாக திமுக ஆட்சியில் ஊழல் நடைபெற்று இருந்தால் அதை கண்டிப்பாக தவேக ஆட்சியில் இருக்கவர்கள் கண்டுபிடித்து அதற்கான தண்டனை வாங்கி தந்த பொதுமக்கள் எதிர்பார்க்கிறாங்க. நீங்கள் வந்து சட்டசபையிலே விஜய் முதல்வர் சொல்லி இருக்கிறாரு, ஆனா இன்னைக்கு அதை செய்வாரா? இல்ல, அது ஃபைல் இருக்கு, அதாவது ஃபைல் இருக்கு ஓபன் பண்ண வச்சிடாதீங்கன்ற படம்லாம் அதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் படம்லாம் காட்டுறதெல்லாம் இங்கே ஆள் கிடையாதுங்க. ஃபைல் இருந்தா அது ஓபன் பண்ணி தான் ஆகணும், அதற்கான தண்டனை வாங்கி தரணும். அதுக்கு தானே அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஊழல் செஞ்சாங்கன்னா அவன் தண்டனை வாங்கி தரதாங்க இந்த அரசாங்கத்தினோட வேலை. நான் வந்து மூடி வச்சிருக்கேன், நான் எப்போ ஓபன் பண்ணுவேன், நான் ரஜினிகாந்த் தான், நான் எப்போ வருவேன் அப்போ கரெக்டாக வருவேன், வர வேண்டிய இடத்துல கரெக்டாக வருவேன்ற அதெல்லாம் கிடையாது. முகாந்திரம் இருந்தால் உடனடியாக நீதி விசாரணை நடத்துங்க, தண்டனை வாங்கித்தாங்க. அது எதுக்காக அவங்க வெயிட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல.